பயம் வந்து அது ஏன்னா நீ எல்லார்ட்டையும் சண்டை போடுற. எல்லாரும் உன்னை பார்த்து வாழ்த்தணும், ரஹ்மான் நல்லா இருக்கணும் சொல்லணும்னா நீ நல்லபடியா நடந்துக்கணும். சரி மேடம். நீங்க நல்லா நடக்கிறீங்களா? இல்ல, எல்லாரையும் மரியாதை இல்லாம பேசுறீங்க. சரி, இனிமேல் பேச மாட்டேன் மேடம். அது மாதிரி இனிமேல் பேச மாட்டேன் மேடம். கல்யாண மண்டபத்துல போய் தெரியாத வீட்டுங்கள்ல எல்லாம் போய் சாப்பிடுறீங்களாமே? இல்லை மேடம், போய் சொல்றாங்க மேடம். இல்லை, அது எப்படி போய் சொல்லுவாங்க? எதுக்கு ஒன்று போய் சொல்லணும்? எதுக்கு அவங்க போய் சொல்லணும்? அவங்க சொல்ல, நான் தான் சொன்னேன். போய் சொல்லாதம்மா, நான் சாப்பிட மாட்டேம்மா. ஏமா நீ எனக்கு என்ன வேணும்? நீ யாரு எனக்கு? உனையே நான் தானே பெற்றேன். நீ ஏமா அத்தா இல்ல, அத்தாவை இல்லாம ஆக்கினதான் நீ தான். நீதாம்மா என்ன பாத்துக்கணும். எப்படி வேலைக்கு எங்கன்னா சேர்த்து விடுமா? எப்படி எந்த வேலையில போய் நான் சேர்த்து விடு? 500 ரூபாய் கேட்பேன் என்கிட்ட. அவன் அவருக்கு புத்திக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்னேனா இல்லையா மேடம்? வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க. செல்லம் கொடுத்து சோறு போடாதீங்க, பட்னி போடுங்க. அதுதான் தனியா வேலைக்கு போவான். கரெக்டா கெடுத்து வச்சிருக்கீங்க அம்மா நீங்க. மத்தபடி வேற எதுவும் பதிவு இல்லை மேடம். ஒண்ணும் கிடையாது. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க ரஹ்மான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் பிரச்சனை ஒண்ணும் இல்ல, வேலைக்கு சாப்பாடு வருது, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. நாங்கெல்லாம் உழைச்சாதான் சாப்பாடு. எங்களுக்கு யாரும் சாப்பாடு கொண்டு வந்து போட மாட்டாங்க. இங்க இருக்கிறது யாருக்குமே சாப்பாடு வராது. மேடம், நான் உழைக்கதான் மேடம் போனேன் அன்னைக்கு. அவங்க தான் மேடம் போனேன்னு சொல்றாங்க. உங்கள்கிட்ட தான் பிரச்சனைமா, நீங்க தான் பிரச்சனை. அவன் 100 ரூபாய் 50 ரூபாய் கொடுக்குறான்னு என்கிட்ட வந்து 200 ரூபாய் 300 ரூபாய் கேட்டா நான் என்ன அம்மாட்ட காசு கேக்குறாங்க? கேட்கவே மேடம். இங்க வந்து காசு கேக்குறீங்க. வீட்டுல தண்ணி பிடிச்ச காசு, வீட்டுல காய் வாங்கி வர சொன்ன காசு, குப்பை கொட்டின காசு, என்னது விளையாட்டாது? சும்மா சொல்றாங்க. குடும்பத்துக்காக உழைச்சதுன்னா காசு வாங்குவாங்களா யாராச்சும்? இல்லைங்க மேடம், சும்மா சொல்றாங்க மேடம். அவங்க சும்மா எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. மூட்டையில காசு கட்டி வச்சு என்ன பண்ண போற நீ? இவனும் எங்க பிள்ளை, அவனும் எங்க பிள்ளை. அவர் வந்து நல்லாதான் இருக்காரு. நீங்க எப்போ அவரை நார்மலா ட்ரீட் பண்றீங்களோ, போட்டும் வெளியே போட்டும், கஷ்டப்பட்டும், பட்னி கெடுக்கட்டும். போனாதானுங்க மேடம், போகவே மாட்டானே அவன். சாப்பாடு போடாதீங்க. அவன் என்னமோ சாப்பாடு கொடுக்கலன்னா எங்களை வெளியே தள்ளி முடிய பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி அவன் சாப்பிடுவான். ரஹ்மான், அவங்களை வெளியே தள்ளி அவங்களை அடிச்சு எல்லாம் பண்ணா நாங்க வருவோம். மேடம் வண்டி எடுத்து